வெல்கம் டு சரோ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பொட்டேட்டோ இடியாப்ப சேவை. பேரு டிஃப்ரெண்டா இருக்குல்லங்க. பார்க்கறதுக்கும் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் நம்ம கிச்சன்ல. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இடியாப்பம் பொட்டேட்டோ சேவை செய்யறதுக்கு நான் ஒரு 10 பீஸ் இடியாப்பம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். இந்த இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க அயோடைஸ்டு சால்ட் கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில இது நல்லா கரையணும். அதுக்குள்ள நம்ம இந்த இடியாப்பெல்லாம் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இடியாப்பம் இதே மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த உப்பு தண்ணி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னாலும் பரவாயில்ல, திரும்ப சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டிட்டுலாம் பண்ணாதீங்க, கையால் பண்ணுங்க. அப்போதான் நல்ல மிக்ஸ் ஆகும் இது உப்போட. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம எப்பவுமே சேர்த்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் காய்ஞ்சிடுச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லா இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் தாங்க ரொம்ப முக்கியமானது. இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பதான் இந்த டிஷ் நல்ல டேஸ்டா இருக்கும். ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி எடுத்திருக்கேன். சின்னதா கட் பண்ணிக்கணும். இப்படி இதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கியூபா கட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் மசாலா எதுவும் நம்ம சேர்க்க போறதில்லை. ஸோ அந்த காஞ்ச மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். குழந்தைங்களுக்குலாம் நல்ல டிஃபனுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். ஆஃபீஸ்க்கும் நீங்கள் இதை கொடுத்து விடலாம். லஞ்சுக்கு கூட நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது எல்லா நட்ஸும் சேர்த்துருக்கோம். அதனால ஹெல்த்தியான டிஷ் தான் இது. இந்த உருளைக்கிழங்கு வேகணும். அதனால கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம்.
பொட்டேட்டோ குக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இன்னும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பொட்டேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த இடியாப்பத்தை இப்ப சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்குங்க. இது செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. நான் போடுற ரெசிபி எல்லாமே ஒவ்வொன்றும் நானே செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலாக நம்ம ஒரு 1/2 லெமன் ஒன்று ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இதில் இது ஆப்ஷனல் தான், இது நல்லா இருக்கும் இந்த லெமன் சேர்த்தீங்கன்னா. இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட பொட்டேட்டோ இடியாப்ப சேவை சூப்பரா எம்மியா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விடலாம், பெரியவங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபியில நம்ம பொட்டேட்டோ, கேஷ்யூ நட், பீனட்ஸ், கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம நல்லா வறுத்து போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது இந்த இடியாப்பத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. கிரன்ச்சியா இருக்கும் எல்லாமே. அதுக்கு தான் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டோம். அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகா போட்ட நல்ல ஃப்ளேவரும் நல்லா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.